சம்மர்ல இந்த மாதிரி உங்க குழந்தைங்க டீஹைட்ரேட் ஆகாம இருக்க நான் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி லாசியாரா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. சம்மர் டேஸ்ல பெரியவங்களை விட குழந்தைங்க ஈஸியா டீஹைட்ரேட் ஆவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் முக்கியம். அதுக்கு இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ரீக்வெண்ட் ஃபீடிங். பிரெஸ்ட் ஃபீடிங் பேபிஸ்க்கு ஃப்ரீக்வெண்டா ஃபீட் பண்ணுங்க. 6 மந்த்ஸ்க்கு மேல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் கொடுக்க ஆரம்பிங்க. அடுத்தது, டைரக்டா சன்லைட்டை அவாய்ட் பண்ணுங்க. 11 to 4 PM வரைக்கும் வெளியே போகாம இருக்கிறது நல்லது. தேர்ட் ஒன், லைட் அண்ட் பிரீத்தபிள் ஃபேப்ரிக்கான ட்ரெஸ்ஸஸை யூஸ் பண்ணுங்க. குழந்தைங்க ஹீட் ஆகாம இருக்க கம்ஃபர்டபுள் க்ளோத்திங் முக்கியம். ஃபோர்த் ஒன், ஹைட்ரேட்டிங் ஃபுட்ஸ். வாட்டர்மெலன், மஸ்க் மெலன், ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ளூயிட் கண்டென்ட் அதிகமா இருக்கிற ஃப்ரூட்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது, சம்மர் டைம்ல டிராவல் பண்ணா முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஸ் எடுத்து டிராவல் பண்ணுங்க. இதுக்கு நடுவுல அவங்கள கூல் பண்றதும் ஃபீடிங் பண்றதும் ரொம்ப முக்கியம். சில நேரங்கள்ல சில சைன்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ட்ரை லிப்ஸ், லெஸ் வெட் டயப்பர்ஸ், இரிட்டபிலிட்டி இந்த மாதிரி சிக்னஸ். அண்ட் ஃபைனலி, சுகரி ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணுங்க. அது டீஹைட்ரேஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். பேபிஸ்க்கு இதெல்லாம் சொல்ல தெரியாது, ஆனா அவங்க பாடி சிக்னல்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நியூ மாம்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.